வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற போயம் எ ஃபாதர் டு ஹிஸ் சன் ரிட்டன் பை கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். இந்த போயம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபாதர் வந்து தன்னோட சன் கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு போயம் தான் இது. சரி, அப்படி என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயம்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா? எ ஃபாதர் சீஸ் ஹிஸ் சன் நியரிங் மேன்ஹுட். வாட் ஷால் ஹீ டெல் தட் சன்? லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக். ஒரு அப்பா வந்து தன்னோட மகன் வந்து ஒரு க்ரோன்-அப் பாய் ஆயிட்டான், அதாவது மேன்ஹுட், ஒரு ஆண் மகனாக வளர்ந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி நியரிங் மேன்ஹுட், அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பையன்கிட்ட என்னெல்லாம் பேசலாம், என்ன சொல்லலாம்? அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் இஸ் ஹார்டு, வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. பி ஸ்டீல், ஸ்டீல் அப்படின்னா ரொம்ப உறுதியாக நீ இருக்கணும். பி எ ராக், ஒரு பாறையை மாதிரி நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ். ஸோ அப்படி நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த புயல் அடிக்கும் போதும் நீ வந்து பலமாக இருக்க முடியும். அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மொனோட்டோனி, அப்படின்னா போரிங் ரொட்டீன், அதாவது வாழ்க்கையில் வந்து சலிப்பான தருணங்கள் வரும்போதும் உன்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், உன்னால் லைஃப்பை வந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு அப்பா வந்து தன்னோட சன் கிட்ட சொல்கிறாங்க. And guide him among sudden betrayals and tighten him for slack moments. And guide him among sudden betrayals and tighten him for slack moments. அதாவது betrayals அப்படின்னா துரோகங்கள். ஸோ துரோகங்கள் வாழ்க்கையில் நடக்கிறப்பவும் நீ சரியான வழி நடத்தலோட நீ போகணும். tighten him for slack moments, அதாவது சலிப்பான தருணங்கள்லையும், அதாவது வாழ்க்கையே தளர்ந்து போகக்கூடிய தருணங்கள்லையும் நீ வந்து இறுக்கமாக இருக்கணும், டைட்டனாக இருக்கணும். லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸி. சாஃப்ட் லோம் அப்படின்னா ஃபர்டைல் சாயில், அதாவது ஒரு மென்மையான மண், அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மென்மையான மணல் போன்றது. ஸோ நீ வந்து ஜென்டிலாக இரு, நீ வந்து ரொம்ப சாஃப்டாக இரு. அந்த ஜென்டில்னா சாஃப்டாக இரு, மென்மையாக இரு. கோ ஈஸி, எதையுமே எளிதாக நீ எடுத்துக்கோ, டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோ. அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம். ப்ரூட்டர்ஸ் ஹாவ் பீன் ஜென்டில்ட் வேர் லேஷஸ் ஃபெயில்டு. நம்ம வந்து ஜென்டிலாக இருந்தோம்னா, ப்ரூட்டஸ் அப்படின்னா கொடூரமானவர்கள், நிறைய கொடூரமானவர்கள் கூட ஜென்டில் ஆகியிருக்காங்க, அந்த மென்மையான குணத்தால் ஜென்டில் ஆகியிருக்காங்க. ஆனால் வேர் லேஷஸ் ஃபெயில்டு, அதாவது லேஷஸ் அப்படின்னா கசையடி, அதாவது சவுக்கடின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து தோற்று போயிடும். அதை வச்சு வந்து நம்ம யாரையுமே ஜெயிக்க முடியாது. ஆனால் நீ ஜென்டிலாக இருந்தனா, கண்டிப்பாக மென்மையாக இருந்தனா நீ வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. த growth ஆஃப் அ ஃப்ரைல் ஃப்ளவர் இன் அ பாத் அப் has sometimes shattered and split a rock. ஃப்ரைல் ஃப்ளவர் அப்படின்னா மென்மையான பூக்கள். ஸோ சில டைம் வந்து மென்மையான பூக்கள் கூட ஒரு பாறையை உடைக்கிற அளவுக்கு, அதாவது பாறைக்கு இடையில வந்து அப்படி பிளவுபட்டு அந்த பூக்கள் வந்து மலருமா. A tough will counts, so does desire. டஃப் அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டமான நேரங்களில் வந்து நம்ம வந்து இறுக்கமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ டஸ் டிசையர், நீங்கள் வந்து ஆசைப்படணும், நம்ம லைஃப்பில் வந்து ஆசைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ டஸ் அ ரிச் சாஃப்ட் வாண்டிங், அந்த ஆசைகள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணுமா, ரிச்சாக இருக்கணுமா, அதாவது ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கணுமா, அதே நேரத்தில் சாஃப்டான ஆசைகளாகவும் இருக்கணுமா, மென்மையான ஆசைகளாகவும் இருக்கணுமா. வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். நம்மளோட ஆசைகள் வந்து ரிச்சாக இல்லைன்னா நம்ம வந்து எதையுமே அடைய முடியாது. அதாவது ஆசைகள் நிறைய படணும்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. டெல் ஹிம் டூ மச் மணி ஹாஸ் கில்டு மென், அதாவது சன்கிட்ட என்ன சொல்லணுமா, நிறைய மணி அப்படின்ட்டு ஆசைப்படுறது வந்து ஒரு மனுஷனையே கொன்னுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா. அண்ட் லெஃப்ட் தெம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல், அவன் வந்து அடக்கம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஒரு இறந்த மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருப்பானா, டூ மச் மணி இருந்துச்சுன்னா. த குவெஸ்ட் ஆஃப் லூக்கர் பியாண்ட் a few easy needs has twisted good enough men sometimes into dry thwarted worms. quest of lucre அப்படின்னா தேவைக்கு அப்பால், அதாவது தேவைக்கு மிஞ்சி வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிற பணம் வந்து சில நேரங்களில் ஒரு நல்ல மனிதனை எப்படி மாற்றிருதான், ஒரு வார்ம்ஸ், அதாவது ஒரு புழுவாக மாற்றிருதான். டெல் ஹிம் டைம் ஆஸ் அ ஸ்டஃப் கேன் பி வேஸ்டட், அதாவது சன்கிட்ட என்ன சொல்லணுமா,
டைம் நேரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டஃப், அதாவது ஒரு உணவுப் பொருட்கள் மாதிரி. அது வந்து வேஸ்ட் பண்ணப்படலாம், ஒருவேளை நேரம் வந்து வேஸ்ட் ஆகலாம். டெல் ஹிம் டு பி எ ஃபூல் எவர் ஸோ ஆஃபன், அதாவது அடிக்கடி ஒரு முட்டாளாக நம்ம இருக்கணுமா. அண்ட் டு ஹாவ் நோ ஷேம் ஓவர் ஹேவிங் பீயிங் எ ஃபூல், அதாவது முட்டாளாக இருக்கிறத நினச்சி நம்ம வந்து ஷேமாக ஃபீல் பண்ணக்கூடாதான். இட்ஸ் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் எவ்ரி ஃபாலி, ஸோ எல்லா முட்டாள்தனத்திலிருந்தும் ஏதாவது நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாமா. ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் த சீப் ஃபாலிஸ், அப்படி நம்ம வந்து முட்டாள்தனத்துலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு முட்டாள்தனத்தை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணுமா. தஸ் அரைவிங் அட் இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ வேர்ல்டு நம்பரிங் மெனி ஃபியூல்ஸ், ஸோ அது மூலமாக நம்ம வந்து புரிதல் வருமா, நமக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு புரிதல் வரும். எதை வந்து உலகத்தில் வந்து நிறைய முட்டாள்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். டெல் ஹிம் டு பி அலோன் ஆஃபன் அண்ட் கெட் அட் ஹிம்செல்ஃப், அதாவது நிறைய நேரத்தில் நம்ம வந்து தனிமையாக இருக்கணுமாம். அண்ட் அபவுட் ஆல் டெல் ஹிம்செல்ஃப் நோ லைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப், அதே நேரத்தில் நம்ம வந்து பொய் சொல்லாமல் இருக்கணுமாம். வாட் எவர் த ஒயிட் லைஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃப்ரான்ஸ், ஒயிட் லைஸ் அப்படின்னா ஒரு லைஸ் டு அவாய்ட் ஹர்ட்டிங் சம்மோன், ஸோ மற்றவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பொய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பொய்களை தான் ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பொய் கூட நம்ம சொல்லக்கூடாதான். ப்ரொடெக்டிவ் ஃப்ரான்ஸ்னால் நம்மளை வந்து பாதுகாக்கிறது மாதிரி ஒரு முனைப்போடு நம்ம சொல்லக்கூடிய பொய்களையும் சொல்லவே கூடாதான். ஸோ இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து சன் கிட்ட சொல்கிறாங்க. ஹி மே யூஸ் அகெயின்ஸ்ட் அதர் பீப்புள், டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ் இஃப் ஹி இஸ் ஸ்ட்ராங் அண்ட் த ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். நம்ம ஒருவேளை பொய் சொல்கிறோன்னா அதை வந்து சில பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து அந்த பொய்களை வந்து சில டைம் யூஸ் பண்ணிடுவோமா, அதனால பொய் சொல்லக்கூடாதான். டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ் இஃப் ஹி இஸ் ஸ்ட்ராங், தனிமை, சாலிட்யூட்னா தனிமையாக இருக்குது வந்து நம்மளை வந்து உருவாக்குமா. ஃபைனல் டிசிஷன்ஸ், நம்ம ஒருவேளை ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோன்னா, ஒரு சைலண்ட்டான ஒரு ரூமில் இருந்தோன்னா நம்ம வந்து குட் ஃபைனல் டிசிஷனை எடுக்க முடியுமா. டெல் ஹிம் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள் இஃப் இட் கம்ஸ் நேச்சுரல் அண்ட் ஈஸி பீயிங் டிஃப்ரெண்ட். சன் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இரு, மற்ற பீப்புளோட நீ டிஃப்ரெண்ட்டாக இருது. ஒருவேளை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது உனக்கு நேச்சுரலாகவும் ஈஸியாகவும் இருந்துச்சுன்னா நீ அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லெட் ஹிம் ஹாவ் லேசி டேஸ் சீக்கிங் ஹிஸ் டீப்பர் மோட்டிவ்ஸ், அதாவது ஒரு மகன் வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து சோம்பேறித்தனமான நாட்களை வந்து என்ன நம்ம வாழ்க்கையில் ஆக போகிறோம், என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு யோசித்து செலவிடுறதுல சில நாட்களை கழிக்கட்டும் லேசியாக. லெட் ஹிம் சீக் டீப் ஃபார் வேர் ஹீ இஸ் பார்ன் நேச்சுரல், அவன் வந்து கண்டுபிடிக்கட்டும், அவனுக்கு வந்து எது இயற்கையாக வரும் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிக்கட்டும். தென் ஹீ மே அண்டர்ஸ்டாண்ட் ஷேக்ஸ்பியர் அண்ட் த ரைட் பிரதர்ஸ் அண்ட் பாஸ்டர் அண்ட் பாவ்லோவ், மைக்கேல் ஃபாரடே அண்ட் ஃப்ரீ இமேஜினேஷன். ஷேக்ஸ்பியர் நமக்கு தெரியும், அவங்க வந்து கிரேட்டஸ்ட் பொயட் அண்ட் பிளே ரைட்டர். த ரைட் பிரதர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா, இன்வென்டிங் அண்ட் பில்டிங் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஏர்பிளைன், அதாவது ஏர்பிளைனை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது, அதை வந்து பில்டு பண்ணது த ரைட் பிரதர்ஸ் தான். பாஸ்டர் அப்படிங்கிறது யாருன்னா, நுண்ணறியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடுவாங்களாம். இவங்க தான் ஃபஸ்ட்டு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. எதுக்குன்னா ரேபிஸ் நோய்க்கான வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. இவங்க வந்து மைக்ரோபயாலஜியில் ரொம்ப பெஸ்ட்டானவங்க. நெக்ஸ்ட்டு பாவ்லோவ் யாருன்னா, இவங்க வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சைக்கலாஜிஸ்ட், அதாவது உளவியலின் தந்தை. மைக்கேல் ஃபாரடே இவங்க யாருன்னா ஒரு வேதியியலாளர். அண்ட் ஃப்ரீ இமேஜினேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் மாதிரியோ இல்லைனா த ரைட் பிரதர்ஸ் மாதிரியோ இல்லைனா பாஸ்டர் மாதிரி இல்லைனா பாவ்லோ மாதிரி மைக்கேல் ஃபாரடே மாதிரி இந்த மாதிரி தனியாக உட்காந்து நம்ம வாழ்க்கையில் என்ன நோக்கம் அப்படின்னு திங்க் பண்ணுறப்ப இவங்கள மாதிரி அவங்களுக்கும் தனியாக ஒரு நேச்சுரலான ஒரு திறமை இருக்கும், அது வெளிவரும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு எ வேர்ல்ட் ரீசென்டிங் சேஞ்ச், he will be lonely enough to have time for the work
he knows as his own. அதாவது மாற்றங்களை வெறுக்கிற இந்த உலகத்தில் வந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு அவன் நிறைய டைம் தனிமையாக இருக்கணும், தனிமையாக இருந்து அவனோட வேலைகளை செய்யணும், எது அவனுக்கு சுயமாக வருதுன்னு யோசித்து அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு வந்து அவனுக்கு தனிமை வந்து தேவைன்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து சன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த போயம் முடியுது. இந்த போயத்தில் வந்து ஒரு ஃபாதர் தன்னோட க்ரோன் அப் சன், அதாவது ஒரு மேன்ஹுட்டை நியரிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன்கிட்ட வந்து எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி போயம் தான் இது. உங்களுக்கு இந்த போயம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.